வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் அலுவலகத்தில் ராஜ மரியாதையுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர உள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. களத்தில் சந்திப்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அதற்கு முன்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அதாவது அதிமுகவின் அலுவலக பணிகளை பன்னீர்செல்வம் அவர்கள் பார்க்கலாம் என்றும் அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதற்கான வழக்கையும் தொடரலாம் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான தகவல்களை தற்பொழுது நீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்படவில்லை என்பதை தகவல்களை நம்மால் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக வெற்றியடைந்து விட்டோம் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான வெற்றி என்பது காலதாமதமாகும். அது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை முதல் படியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு வரக்கூடிய அறக்கட்டளை மூலமாக வரக்கூடிய நிதிகளை சுருட்டிவிட்டதாகவும் இதனால் அதிமுகவின் நலிந்த தொண்டர்களது குடும்பம் நடுத்தெருவில் இருப்பதாகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக சிறப்பாக வழிநடத்திய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தற்பொழுது பச்சை துரோகி எடப்பாடி கையில் அதிமுக சிக்கிக் கொண்டது என்றும் இதை மீட்டெடுப்பதற்கு தொண்டர்கள் மீண்டும் முன்வர வேண்டும். அதிமுகவின் அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தரும் பொழுது மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள் அதிமுகவின் தொண்டர்கள் கொடுப்பார்கள் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப் பெற்றுள்ளது. இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சதி திட்டத்தை முறியடித்து மீண்டும் அதிமுகவின் அலுவலகத்தில் வருகை தர உள்ளதன் காரணமாக ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு வசதியையும் தற்பொழுது கேட்டிருக்கிறார்கள். இதனால் பரபரப்பான சூழல் அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பன்னீர்செல்வம் அவர்களது கையில் மீண்டும் வந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது மீண்டும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.